ரகசிய உண்மைகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். இந்த பகுதியில் நம்ம நிறைய பரிகார கோவில்கள், பரிகார முறைகள், ஆன்மீக கேள்வி பதில்கள், ஆன்மீக தகவல்கள்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்கும்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கு சஷ்டி விரதம் பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன். முருகப்பெருமானுக்கு உரிய விரதம். விரதங்களில் தலை சிறந்த விரதம் சஷ்டி விரதம். அதுலேயும் ஐப்பசி மாதம் வரக்கூடிய அந்த சஷ்டி விரதம் இருக்கே, உலகம் முழுக்க இருந்து முருக பக்தர்கள் அந்த சஷ்டி விரதத்துக்காகவே திருச்செந்தூருக்கு வருவாங்க. நான் கனடாவுக்கு 2 முறை சொற்பொழிவுக்காக போயிருக்கேன். ஒரு முறை சஷ்டிக்கு நான் கனடாவில் இருந்தேன். ஈழத்தமிழர்களுக்கு முருகப்பெருமான் மேலே அவ்வளவு விருப்பம், அவ்வளவு ஈடுபாடு. நான் கனடாவில் இருந்தப்போ அந்த 6 நாள் சஷ்டி விரதம் வந்தது. தண்ணி மட்டுமே குடிச்சிக்கிட்டு 6 நாளும் விரதம் இருந்த ஈழத்தமிழர்களை நான் பார்த்தேன். கனடாவில் நல்லூர் கந்தன் ஆலயம் இருக்குல்ல, அங்கே நான் சொற்பொழிவு பண்ணேன். மக்கள் எல்லாரும் அங்கே போன உடனே அகதியாக தான் போனாங்க. ஆனாலும் போன உடனே எங்களுக்கு இங்கே முருகன் வேணும்னு நல்லூர் கந்தன் ஆலயத்தை அங்கே கட்டிட்டாங்க கனடாவில். அந்த கோவிலில் ஒரு முறை சஷ்டிக்கு நான் சொற்பொழிவுக்காக போயிருந்தேன். அவ்வளவு பிரியம் அந்த மக்களுக்கு முருகப்பெருமான் மேலே. அதுவும் இந்த திருச்செந்தூர் சஷ்டிக்கு ஐரோப்பா முழுக்க இருந்து, அந்த ஐரோப்பா கண்டத்தில் இருந்து சுவிட்சர்லாந்து, பிரான்ஸு, லண்டன், ஜெர்மனி, அங்கே போய் குடியேறின மக்கள் ஐப்பசி சஷ்டினா கிளம்பி திருச்செந்தூர் வந்துடுவாங்க. அதில் தலைமுறையாக வரவங்க எல்லாம் எனக்கு தெரியும். நாங்கள் 3 தலைமுறையாக வரோம், எங்கள் தாத்தா காலத்துலேருந்து வரோம் அப்படின்னு. அவ்வளவு சிறப்புக்குரியது சஷ்டி விரதம். அதனுடைய மகிமை அவங்களுக்கு தெரிஞ்சதுனால தான் சுவிட்சர்லாந்துலேருந்து செலவு பண்ணிட்டு வர்றாங்கன்னா அந்த அளவுக்கு விரதம் இருந்து அந்த பலனை அவங்க அனுபவித்து உணர்ந்திருக்காங்கன்னு தானே அர்த்தம். சரி, இப்போ இந்த சஷ்டி விரதம் எப்படி இருக்கிறது அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த சஷ்டி விரதம் பெரும்பாலும் எதுக்கு இருப்பாங்கன்னா குழந்தை பேருக்காக இருப்பாங்க. குழந்தை இல்லை, 10 வருஷமாக குழந்தை இல்லை, 15 வருஷமாக குழந்தை இல்லைன்னு வர கிளைண்ட்ஸ்லாம் நாங்கள் திருச்செந்தூர் அனுப்புவோம். திருச்செந்தூருக்கு போயிட்டு வந்து நாங்கள் சொல்கிற மாதிரி அந்த பரிகாரங்கள்லாம் பண்ணுனா அவங்களுக்கு குழந்தை பேர் கிடைச்சி சந்தோஷமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த கோவில் திருச்செந்தூர் முருகன் கோவில். இப்போ சஷ்டி அப்படின்னா அந்த விரதம் முக்கியமாக குழந்தை பேருக்காக இருக்கக்கூடிய ஒரு விரதம். 2015 ஐப்பசி சஷ்டி சமயத்தில் நான் சேலம்க்கு சொற்பொழிவுக்காக போயிருந்தேன். அங்கே ஒரு முருகன் கோவிலில் கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ எல்லாரையும் சாப்பிட வாங்கன்னு சொல்லும்போது நான் சொன்னேன், அந்த சகோதரர் பேர் திருமால் குமார், அவரும் அவருடைய மனைவியும் சாப்பிட வாங்க அப்படின்னு கூப்பிடும்போது நான் சொன்னேன், நான் சஷ்டி விரதம், நான் சாப்பிட்லன்னு. அவங்க மனைவி சொன்னாங்க, சஷ்டி விரதம் இருக்கீங்களா, ரொம்ப பவர்ஃபுல் விரதமாச்சே, அப்போ அடுத்த வருஷம் சஷ்டிக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஆண் குழந்தை தான். நாங்கள் இல்லைங்க்கா அதெல்லாம் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். 2015 சஷ்டிக்கு அவங்க இந்த வார்த்தையை சொல்கிறாங்க, பவர்ஃபுல் விரதம், அடுத்த வருஷம் சஷ்டிக்கு கண்டிப்பாக ஆண் குழந்தை இருக்கும் உங்களுக்கு அப்படின்னாங்க. அடுத்த வருஷம் 2016 ஐப்பசி சஷ்டிக்குள்ளே எங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்துருச்சு. சஷ்டி விரதம் அப்படின்னா பெரும்பாலும் குழந்தை பேருக்காக இருக்கக்கூடிய விரதம். அது மட்டும் இல்லாமல் நோய் தீரணும், நாங்கள் சொந்தமாக ஒரு வீடு கட்டணும், எதிரிகள் தொல்லை நிறைய இருக்குது, அதுலேருந்து நாங்கள் விடுபடணும், நிறைய பிரச்சனையாக இருக்குது, அதுலேருந்து நாங்கள் மீளணும் அப்படின்னு எந்த ஒரு வேண்டுதலுக்காகவும் நீங்கள் சஷ்டி விரதம் இருக்கலாம். மாதத்தில் 2 சஷ்டி திதி வரும். ஒன்று வளர்பிறை சஷ்டி, இன்னொன்று தேய்பிறை சஷ்டி. இதில் எந்த சஷ்டியில் விரதம் இருக்கிறது அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கலாம். முதல்ல உங்கள் வேண்டுதல் என்னன்றதை பாருங்கள். இப்போ கடன் குறையணும், நோய் குறையணும், நிறைய பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை தீரணும், கோர்ட்டில் ஒரு கேஸ் நடந்துட்டுருக்கு முடியவே இல்லை, வருஷக்கணக்காக இழுத்தடிச்சிட்டு இருக்கிறாங்க, அந்த கேஸ் சீக்கிரமாக முடியணும், இந்த மாதிரி தீரணும் முடியணும் அப்படின்னு ஒரு வேண்டுதல் இருந்ததுன்னா அதுக்கு நீங்கள் தேய்பிறை சஷ்டியை எடுத்துக்கோங்க. நோய் தீரணும், கடன் குறையணும், பிரச்சனை முடியணும், இப்படி இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு நீங்கள் தேய்பிறை சஷ்டியை தேர்ந்தெடுத்துக்கோங்க. இதுவே வளரணும், பெருசாகணும் அப்படின்னா வளர்பிறை சஷ்டியை எடுத்துக்கோங்க. எங்களுக்கு நிறைய பணம் வேணும், பணம் சேரணும், நிறைய மகிழ்ச்சி வேணும்,
நிறைய தங்கம் சேரணும், ஒரு வீடு கட்டிக்கிட்டு இருக்கோம், அந்த வீடு நல்லா எழுந்து நிற்கணும், அஸ்திவாரம் போட்டதோட இருக்கு, வீடு கட்டி முடிக்கணும், இந்த மாதிரி வேண்டுதல்களை நீங்கள் வளர்பிறை சஷ்டியில் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? ஒவ்வொரு மாதமும் 2 சஷ்டி திதி வரும். வளர்பிறையில் 1, தேய்பிறையில் 1. உங்கள் வேண்டுதல் என்னன்றதை பாருங்கள். குறையணும், தீரணும், முடியணும் அப்படின்னு இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு தேய்பிறை சஷ்டி எடுத்துக்கோங்க. பெருகணும், வளரணும் அப்படின்னு இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு வளர்பிறை சஷ்டியை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க. இப்போ சஷ்டி திதி தொடங்குறதுக்கு முன்னாடியே இன்னொரு விஷயம், நாளைக்கு சஷ்டி அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. சில சமயம் பார்த்தீங்கன்னா அந்த நாள் முழுக்க காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் சஷ்டி திதி இருக்கும். சில சமயம் பார்த்தீங்கன்னா முதல் நாள் சாயந்தரமே சஷ்டி தொடங்கிடும். அதை நீங்கள் கேலண்டரில் பார்த்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போது திங்கட்கிழமை சாயந்தரம் 5 மணி வரைக்கும் பஞ்சமி திதி, அதுக்கப்புறம் சஷ்டி திதி தொடங்குதுன்னா அதுலேருந்து நீங்கள் விரதத்தை ஆரம்பிக்கணும். நாளைக்கு தான் சஷ்டி திதி, நாளைக்கு இருந்தால் போதுன்னு இல்லை, அந்த திதி எப்போ தொடங்குதோ அதுலேருந்து முடிகிற வரைக்கும். இப்போ திங்கட்கிழமை மதியானம் சில சமயம் தொடங்கலாம், அதை நீங்கள் கேலண்டரில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ சஷ்டி திதி தொடங்கும் போது நீராடிட்டு பூஜை அறையில் முருகப்பெருமானுடைய படத்தை வைத்து முருகனுக்கு உகந்த செவ்வரளி மலர் சாற்றி அல்லது வேற என்ன பூ உங்களுக்கு கிடைக்குதோ அதை போட்டு முருகனுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணி நெய்வேத்தியம் வச்சு, என்ன நெய்வேத்தியம் வைக்கலாம், இவங்களால என்ன முடியுமோ, செவ்வாழை பழம் வைங்க, பால் நல்ல காய்ச்சின பாலில் சர்க்கரை போட்டு ஏலக்காய் போட்டு நெய்வேத்தியம் வைங்க, முடிஞ்ச சக்கரை பொங்கல் செஞ்சு வைங்க, கேசரி செஞ்சு வைங்க, என்ன முடியுமோ அதை முருகப்பெருமானுக்கு நெய்வேத்தியமாக வச்சு 6 விளக்குகள் ஏற்றணும். அது ரொம்ப முக்கியம். சரவண பவ அவனுடைய மந்திரம் என்பது 6 எழுத்து. முருகப்பெருமான் அப்படின்னாவே 6, சஷ்டினாவே 6, 6வது திதிக்கு பேர் தான் சஷ்டி திதி. 6 நெய் விளக்கு ஏற்றுங்க. 6 விளக்குல நெய் விளக்கு ஏற்ற முடியாதே அப்படின்னா ஒரு விளக்குலையாவது நெய் விளக்கு ஏற்றி முடிஞ்சால் ஷட்கோணம் வரைஞ்சு அதில் விளக்கு ஏற்றினா இன்னும் சிறப்பு. அப்படி 6 விளக்குகளை ஏற்றி முருகப்பெருமான மனதார கும்பிடுங்க. உங்களுக்கு என்னென்ன முருகப்பெருமானுடைய பாடல்கள் தெரியுமோ, கந்த சஷ்டி கவசம் தெரியுமா சொல்லுங்க, சண்முக கவசம் தெரியுமா, கந்தர் அலங்காரம் தெரியுமா, கந்தர் அந்தாதி தெரியுமா, திருப்புகழ் தெரியுமா, உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை சொல்லுங்க. அல்லது ஒவ்வொரு வேண்டுதலுக்கும் ஒரு பாடல் இருக்கு. இப்போ சொந்தமாக வீடு வேணும் அப்படின்னா சிறுவாபுரியில் அருணகிரிநாதர் பாடின திருப்புகழை நாங்கள் சொல்லுவோம். அதே மாதிரி நோய் தீரணுமா அதுக்குரிய பாட்டு சொல்லுங்கள். என்ன பிரச்சனையோ எதுக்காக நீங்கள் வேண்டுறீங்களோ அதுக்குரிய பாடல்களை சொல்லி நீங்கள் முருகப்பெருமானை வழிபடலாம். அன்று மாலை அந்த விரதம் இருக்கும்போது சில பேர் தண்ணி மட்டும் குடிச்சு விரதம் இருப்பாங்க, சில பேர் பால் பழச்சாறு அப்படி திரவ உணவாக எடுத்துக்குவாங்க, சில பேர் பழம் சாப்பிடுவாங்க. அது மாதிரி உங்களுடைய உடம்புக்கு ஏற்ற வகையில் அந்த விரதத்தை நீங்கள் இருக்கலாம். அன்று மாலை பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போய் நீங்கள் எதுக்காக இந்த விரதம் இருக்கிறீங்களோ அதை முருகப்பெருமான்கிட்ட சொல்லிட்டு வாங்க. அப்பா இதுதான் என்னுடைய வேண்டுதல், நீ கூட இருந்து எனக்கு நிறைவேற்றி கொடு அப்படின்னு முருகப்பெருமான் கிட்ட சொல்லிட்டு வாங்க. அந்த சஷ்டி திதி முடிகிற வரைக்கும் நீங்கள் விரதம் இருந்து இந்த நான் சொன்ன அந்த முறைகளை எல்லாம் நீங்கள் பின்பற்றலாம். சரி, இந்த விரதம் எவ்வளோ நாளைக்கு இருக்கணும்? இப்போ வளர்பிறை சஷ்டியில் விரதம்னு முடிவு பண்ணியாச்சு, இல்லை தேய்பிறை சஷ்டியில் விரதம்னு முடிவு பண்ணியாச்சு, மாதத்துக்கு 2 சஷ்டி வருது இல்லையா, அதில் எது விரதம் இருக்க போகிறோம் அப்படின்றத முடிவு பண்ணிவிட்டு அந்த சஷ்டியை தேர்ந்தெடுத்தாச்சு. இந்த விரதத்தை எத்தனை நாள் இருக்கணும்? உங்கள் வேண்டுதல் நிறைவேறுற வரைக்கும் இந்த விரதத்தை நீங்கள் கடைபிடிக்கணும். முருகப்பெருமான் கேட்பதையெல்லாம் கொடுக்கக்கூடியவன். பக்தர்களை கஷ்டப்படுத்தாத கடவுள்னா அது முருகப்பெருமான் தான். எல்லா கடவுளுமே ஏதோ ஒரு வகையில் பக்தர்களை சோதிச்சிருக்காங்க. ஆனால் எங்கேயாவது முருகப்பெருமான் இந்த பக்தனை சோதித்தான், இந்த பக்தனை கஷ்டப்படுத்தினான்னு இருக்கா அப்படின்னா நிச்சயமாக இல்லை. அதனால் முருகனுக்கு உரிய இந்த சஷ்டி விரதத்தை, முக்கியமாக குழந்தை பேரு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, குழந்தை வரம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அல்லது ரொம்ப நாளாக எங்களுக்கு ஒரு பிரச்சனை முடியாமல் இருக்குது, எங்களுக்கு இது வேணும்னு நினைக்கிறோம், பதவி உயர்வு வேணும்னு நினைக்கிறோம், அது தள்ளி போயிட்டே இருக்குது, இந்த மாதிரி உங்களுக்கான வேண்டுதல் எதுவோ அதை முருகப்பெருமானுக்கு முறையாக சஷ்டி திதியில் விரதமிருந்து அர்ச்சனை செய்து நெய்வேத்தியம் வைத்து அவனிடம் சொல்லி வழிபடுகிற போது முருகப்பெருமான் நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி தருவான். உங்களுக்காக நானும் முருகப்பெருமானை பிரார்த்தனை செய்கிறேன். மீண்டும் சந்திக்கலாம். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.